பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுக்குள் சந்தோஷமாக இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். சரி, இந்த நாளில் கூட தேவன வார்த்தை பார்த்தீங்கன்னா அது எரேமியா 1:8 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களை காக்கும்படி யார் உங்கள் கூட இருக்கிறாராம்? கர்த்தராகிய ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் ஒரு நாளும் புறம்பே தள்ளாத தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் ஏசப்பாவை தேடி போகலோ அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? வாக்கை கொடுப்பாராம். வாக்கு கொடுக்கறத மாற்றமல்ல, அந்த வாக்கை உங்களோட வாழ்க்கையில் நிறைவேறும் அளவும் அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை என்று உங்களை குறித்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய தேவன் உங்கள் கூட இருக்கிறதுனால ஒரு நாளும் நீங்கள் சொல்லாதீங்க நான் தனிமையானவன், நான் தனிமையானவள் என்று நீங்கள் ஒரு நாளும் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார், உங்களுக்கு துணை செய்கிறார். ஆகையினால தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை கட்டாயம் நிறைவேற்றுவார், உங்களுக்கு துணை செய்வார், உங்கள் கூட இருந்து நடத்துகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நாளில் கூட நீர் பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. ஆண்டவர், நம்முடைய பிள்ளைகள் தனிமையானவர்கள் என்று சொல்லி ஒரு வேளை கலங்கி இருக்கலாமாப்பா. இன்றைக்கு அவர்களுக்கு நீ துணை செய்கிறத அவர்கள் பார்க்கும்படி உணரும்படி ஒரு மகிமையான காரியத்தை அவர் வாழ்க்கையில் செய்து மகிழ பண்ணுங்க. அவர்கள் உம்மை நம்பி இருக்கிறார்கள் அப்பா, உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். நீர் வாக்கை கொடுத்து தேர்ச்சி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.